உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் இரவு செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் தற்போதைய அதிபரின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அதிபர் தேர்தல் நடைபெறும் தேர்தல் தேதியை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்குரிய 2024 மே மாதம் காப்போதா சாதாரண பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்காக அப்பரீட்சை முடிந்தவுடன் காப்போதா உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தனிநாடு கேட்டு ஆயுத போராட்டம் நடத்தி வந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் 1991இல் நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் ராஜீவை படுகொலை செய்திருந்தனர். அதன் பின் நாட்டின் புலிகள் அமைப்புக்கு தடை விதிக்கப்பட்டது. விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2009ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட பின் இலங்கையில் அவர்களது நடவடிக்கை முடிவுக்கு வந்தன. ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் மீதான தடை இந்தியாவில் தொடர்ந்து வருகின்றது. ஆந்திராவில் சட்டசபை மற்றும் லோக்சபா தேர்தலில் ஜெகன்மோகன் மிகப்பெரிய அளவில் தோற்பார் என பிரபலம் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் கணித்துள்ளார். ஆந்திராவில் லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவுகள் நேற்றைய தினத்துடன் நடைபெற்று முடிந்துள்ளது. ஆந்திரா அரசியல் கள நிலவரம் குறித்து பிரசாந்த் கிஷோர் கூறியதாவது: சட்டசபை தேர்தலில் ஆளும் OSR காங்கிரஸ் 67 தொகுதிகளில் வெற்றி பெறும். தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா மற்றும் பவன் கல்யாணின் ஜனசேனா கூட்டணி கட்சிகள் 106 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஜெகன்மோகன் பெரியளவில் தோற்பார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சூரத்திலிருந்து வந்திருந்த 17 பேர் கொண்ட குழு நர்மதை நதியில் புனித நீராடிய போது 7 பேர் நீர்கள் மூழ்கியதாக காவல் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியாவின் வளர்ச்சி பயணம் தடையின்றி தொடரும் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் வெள்ளை மாளிகை மீது வாடகை ட்ரக்கை மோதி தாக்குதல் நடத்திய இந்திய நபர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். நிலத்தால் சூழப்பட்ட ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்திய பொருட்களை கொண்டு செல்வதற்கான நுழைவாயிலாக சபகர் துறைமுகம் உள்ளது. பிப்ரவரி மாத தொடக்கத்தில் புற்றுநோய் பாதிப்பு தொடர்பில் சார்லஸ் மன்னர் வெளிப்படுத்தியிருந்தார். தொடர்ந்து சிகிச்சையை முன்னெடுத்து வரும் அவருக்கு தற்பொழுது பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மருத்துவர்கள் அனுமதி அளித்துள்ளார்கள். இருப்பினும் சிகிச்சை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவே தகவல் வெளியாகி இருக்கின்றது. உக்ரைன் நகரமொன்றில் பாடசாலை குழந்தைகள் பதுங்கு குழிக்குள் தள்ளப்படும் நிலை ஆளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2022ஆம் ஆண்டில் ரஷ்யா படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து தற்போது கார்கிவ் நகரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. 1 மில்லியனுக்கும் அதிகமான உக்ரைனியர்கள் மீண்டும் உயிர் பயத்தில் இருக்கும் முக்கிய நகரமாக கார்கிவ் மாறியுள்ளது. இன்றைய தினம் பாரிஸ் ஈபிள் கோபுரம் அருகே சமிஞ்சை ஒலி எழுப்பப்பட்டது எனவும் அது தொடர்பில் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் முன்னரே தெரிவிக்கப்பட்டிருந்தது. 1 மணியிலிருந்து பிற்பகல் 4:30 மணி உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உறுதி செய்ய இந்த சமிஞ்சை ஒலி பரிசோதிக்கப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த நபரை வெளிநாட்டு வாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். தொடர்பதி விளையாட்டு செய்திகள். இங்கிலாந்து வேகப்பந்து ஜாம்பவான் ஜேம்ஸ் ஆண்டர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். சேப்பாக்கத்தில் நடந்த IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தியுள்ளது. குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக இன்றைய தினம் இரத்தாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.